சினிமா குறித்த எல்லா அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள புதிய புதிய செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் பழைய சினிமாவினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் தான் சினிமா ஃபோக்கஸ் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் படம் அப்படிங்கிறது கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்கு. நீங்கள் இந்த படத்தோட விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய ஜாம்பவான் என்று வர்ணிக்கப்படுகிறவர்கள், மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட மணிரத்னம் ஒரு 37 ஆண்டுகளுக்கு முன்பு நாயகன்கிற படத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அவர் தமிழ் சினிமாவில் முழுக்க முழுக்க வசனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் சினிமாவை காட்சி ஊடகத்திற்கான தன்மையில் விஷுவல் மீடியாவாக மாற்றுவதற்கு ஒரு முன்னத்தியராக இருந்தவர் மணிரத்னம். அவர் தொடக்க காலத்தில் யாரிடமே உதவி இயக்குனராக இல்லாமல் அவர் பல்லவி அணு பல்லவிங்கிற கன்னட படத்தின் வழியாக இயக்குனராகி பின்னால் தமிழில் பகல் நிலவு, அஞ்சலி, மௌனராகம் போன்ற படங்கள்லாம் இயக்கி ஒரு முழுமையான இயக்குனராக அவர் அங்கீகரிக்கப்பட்டது நாயகன் படத்துக்கு பின்னாடி அங்கீகரிக்கப்பட்டார். அதற்கு பின்பும் கூட அவருடைய படங்கள் ரொம்ப வணிக ரீதியாகவும் வெற்றி பெறும், கிளாசிக்காகவும் படம் ஒரு செவ்வியல் தன்மையோடு கூடிய படமாகவும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ரோஜா, உயிரே போன்ற, பம்பாய் போன்ற படங்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அதில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கிரியேட்டிவ் பிளாக்னு ஒன்று வரும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்கிறான் இல்லையா, அடப்பு இருக்குங்கிறான் இல்லையா, அது மாதிரி கற்பனா சக்தி மிக்கவர்களில் சில பேருக்கு, சிந்தனா சக்தி மிக்க பல பேருக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களே புதிய சிந்தனைகள் வராமல் போயிடும். ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்கள் தங்களுடைய ஒரு குறைந்த காலகட்டத்தில், ஒரு 40 வயது காலகட்டத்தில் எழுதுவதையே அவர் நிறுத்தி கொண்டார். ஏன் எழுதுவதை நிறுத்தினீர்கள்னு ஜெயகாந்தன் கேட்டாங்க. எழுதுவதால் புகழ் பெற்றேன், எழுத்தை நிறுத்தியதால் அந்த புகழை பாதுகாத்து கொண்டேன்னார் அவர். மறுபடியும் எழுதியிருந்தா உண்மையிலேயே ஜெயகாந்தன் தான் அதை எழுதினாரா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருப்பான். ஓகே, புகழின் உச்சியில் இருக்கிற போதே அதிலிருந்து ஓய்வு பெறுவது அப்படிங்கிறது கிரிக்கெட் வீரர்கள் சில பேர் செய்திருக்கிறார்கள். அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இது செட் ஆகாது, இது இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு செய்யக்கூடிய மனநிலை பல பேருக்கு வராது. அது காரணம் என்னன்னா, அது கோடிகள் புழங்கக்கூடிய தொழில். சினிமா என்பது ஒரு வகையில் சமூகத்திற்குள்ள நேரடியாக அது ரூல் பண்ணலைனாலும் மறைமுகமாக ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியது. ஒரு முழுக்க நம்ம அந்த திரைப்படம் குறித்து எல்லாரும் பேசுகிறோம், நாட்டினுடைய பிரச்சனைகளை குறித்து கூட நம்ம அவ்வளவு தீவிரமாக பேசுகிறோமா என்று தெரியாத ஒரு நேரத்தில் ஒரு திரைப்படம் குறித்து பேசுகிறோம். சமூகத்திலே ஒரு மறைமுக செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு இடமாக கலை இலக்கியங்கள், சினிமா போன்ற ஊடகங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய கிரியேட்டிவ் பிளாக் வந்ததற்கு பின்பு, அப்படி ஒரு தடை அவர்களுக்கு வந்ததற்கு பின்பு உலகம் அவர்களை ஒப்புக்கொண்டு விட்ட அந்த அங்கீகாரம், அந்த அதிகாரம்லாம் அவங்களுக்கு கூடிய போது, கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் படம் எடுப்பதற்கு ஆட்கள் வருகிற போது அதை இழப்பதற்கு அவர்களுக்கு மனம் வராது. நாயகன் படத்திலே இருக்கக்கூடிய தன்மையை மறுபடியும் அதிலிருந்து ஒரு கதையை உருவாக்கி, அவருடைய கடந்த கால திரைப்படங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்தில் இருக்கக்கூடிய சீனையும் உருவித்தான் இந்த படம் எடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த படம் எடுத்ததுக்கு பின்னாடி புதிய சிந்தனை அவரிடத்துல இல்லை. ஏன் ஒரு தேக்க நிலை வருகிறது? இந்தியன் 2 தோற்று போகிறது, இப்போ தக் லைஃப் தோற்கிறது. ஏன் ஒரு தேக்க நிலை வருகிறதுனா, புதிய சிந்தனை உள்ளவர்களை, புதிய கதைகளை செய்யக்கூடியவர்களை, புதிய கதாசிரியர்களை தங்களோடு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராகலையா? சரி, இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்தியன் குறிப்பிட்டதை நான் கேட்குறேன். சங்கர், மணிரத்னம் போன்றவங்களாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸ்னு பார்க்குறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெரிய இயக்குநர்களுடைய படம் தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது எங்கே சிக்கல் இருக்குது? கம்பைண்டாக 2 பேருக்கும் பொருத்தமாக எங்கே சிக்கல் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து பல சர்ஜன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் வயது முதிர்ச்சி கூட அவர் பெஸ்ட்டு டாக்டராக தான் இருப்பாரே தவிர, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அவருக்கு, அதனால் அவர் அவர்கிட்ட வைத்தியம் பார்க்காதீங்க, யாரும் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழிலையுமே முதிர்ச்சி என்பது, ஒரு பேராசிரியர் இருக்காரு, அவர் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாருங்கிறப்ப அறிவு முதிர்ச்சினால அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆவார், காலேஜ் பிரின்சிபால் ஆவார், அந்த கிரேட் அவர் கூடத்தான் செய்யும். சில வழக்கறிஞர்கள் ஜட்ஜ் ஆவாங்க, உயர் பதவிகளுக்கு போவாங்க, அரசியல்வாதிகள்லாம் சொல்ல வேணாம், இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு போகிறாங்க. கிரியேட்டிவை பொறுத்த வரையில் அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தில் செய்த சாதனையை அவர்களால் திரும்ப தாண்ட முடியாது. பாரதிதாசன் சொல்றாரு, கவிதை என்பது இளமை சார்ந்ததுங்கிறார்.
எவ்வளவுதான் அறிவாற்றலும் புலமை இருந்தாலும் இளமையில தான் ஆக சிறந்த கவிதைகளை எழுத முடியுங்கிறார் பாரதிதாசன். அப்ப ஒரு ஒரு மாஸ்டருடைய ஒரு மிகச்சிறந்த மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மிகச்சிறந்த மேதமை மிக்க ஒரு படைப்பாளிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் ஒரு அபூர்வமான சிந்தனைகள் தோன்றும். அந்த சிந்தனைகள் தோன்றுவது நின்றதுக்கு பின்னாடி அவரை போல சிந்திக்கக்கூடியவர், அவர் கடந்த காலத்தில் எப்படி சிந்திச்சாரோ அது மாதிரி உள்ளவங்க நிகழ்காலத்தில் இருப்பாங்க. அவங்கள தேடணும், அவங்களோட இணைந்து பணியாற்றணும். அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேங்க அப்படின்னு ஒரு கதாசிரியர் போனார்னா வாசல் வரைக்குமாவது விடுவாங்களான்னு ஒரு கேள்வி. அவரை பரிசீலிப்பார்களா, அவரை சந்திக்க அனுமதிப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குற போது கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குகிற இடம்னாலே அது ஒரு அதிகார மையம் தான். அது அதிகார மையத்தில் கூட ஒரு முதலமைச்சரை போய் ஒரு சாதாரண எளிய மனிதன் வந்து உடனே பார்க்க முடியாதுல்ல. ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களை வந்து பிரதமரை போய் ஒன்று நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் உடனே பார்க்க முடியாதுல்ல. அதிகார மையங்களை அணுகுவதில் என்னென்ன தடை இருக்கிறதோ அது மாதிரி சினிமா வந்து ஒரு அதிகார மையமாக மாற்றப்பட்ட நிறுவன மையமாக மாற்றப்பட்டவர்கள். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா புதிய சிந்தனையை நோக்கி போகாம அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமான்ற மாதிரியே திரும்ப திரும்ப அவர்கள் படங்களிலே இருக்கக்கூடிய ஆக சிறந்த விஷயங்களையே மறுபடியும் கொண்டு வந்து புது சீன் மாதிரி உருவாக்கி வேற நடிகர்களை வைத்து கொண்டு பண்ணும்போது ரசிகன் கண்டுபிடிச்சுவான். ஒரு காலகட்டத்தில் உலக படங்கள் என்பதை எல்லாரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து பர்மா பஜாரில் ஒரு சிலர் தான் பெஸ்ட் ஃபில்ம்லாம் வந்து சீடி வச்சுருப்பான். எல்லாருக்கும் அது கிடைக்காது. இப்போ ஓடிடி தளம் வந்து விட்டது, யூடியூப் வந்து விட்டது. உலகத்தின் ஆகச்சிறந்த படங்களை எல்லாரும் பார்க்குற வாய்ப்பு வந்த பின்னாடி ரசிகன் வந்து ரசனையில் கூடிட்டான், படைப்பாளி அதே இடத்துல இருக்கிறான். வாத்தியார் வந்து 5ஆம் கிளாஸ் வாத்தியாராகவே இருக்காரு, அவர்கிட்ட படித்தவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்கிறாங்க. இல்லை, அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ரசிகர்களுடைய இடம் உயர்ந்து கொண்டே போகிறது, கலைஞர்கள் அதே இடத்துல நிற்கிறான், அதனால தோற்றுப்போம். நல்ல சார். இப்போ இந்த இடத்துல நம்ம பேசும்பொழுது ஏற்கனவே வந்து இப்போ சங்கர் போன்ற இயக்குநர்களுடைய படம் ஏன் தோல்வி அடையுது அப்படின்னு பேசும்பொழுது சங்கர் போன்ற நபர்கள் வந்து கதையை வந்து அவங்களே தான் உருவாக்குறாங்க. பட் மணிரத்னம், பாரதி ராஜா போன்றவங்களாம் வந்து கதையாசிரியர் ஒருத்தர் வச்சு அவர்கிட்ட இருந்து கதை வாங்கி படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் மணிரத்னம் பின்பற்றிட்டு இருந்தாருன்னு சொல்ல போகுது. இப்போ எப்படி அவருக்கு அந்த சர்க்கிள் ஏற்பட்டுச்சு? இவரே அங்கே தப்பு பண்ணார்? இல்லை, மணிரத்னம் வந்து இப்போ அலைபாயுத கதை வந்து அவருடைய கதை கிடையாது. அப்படி வெளியிலையும் கதை வாங்கி பண்ணியிருக்காங்க. சில நேரம் என்ன செய்வாங்கன்னா தாங்களே வந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு உலக படங்களை பார்த்துட்டு அதனுடைய சாயல்கள்ல இருந்து உருவாகுது. இப்போ அவருக்கு என்ன சிக்கல்னா மணிரத்னத்துக்கு இன்றைய இளம் இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வெற்றியை பார்த்துட்டு இதுதான் ட்ரெண்ட் செட்டிங்கு, லோகேஷ் கனகராஜ் பண்ணுறதான் ட்ரெண்ட் செட்டிங்கு. இப்போ உதாரணத்துக்கு பருத்தி வீரன் மாதிரி படங்கள் வெற்றி பெறுகிற போது ஏறத்தாழ வந்து என்ன செய்தாருன்னா ராவணன் படத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரனுடைய சாயல் அது இருக்கும். பல படங்கள், பாலா படங்களுடைய சாயெல்லாம் அதில் இருக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அன்னைக்கு ட்ரெண்ட் செட்டிங்கில் யார் இருக்காங்களோ அவர்களை தங்கள் போட்டியாளர்களாக கருதுவது. இந்த வேலையை செய்யாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா இளையராஜா தான். ஏஆர் ரஹ்மான் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இவர் தன்னுடைய தனித்தன்மையை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அனிருத் வந்துட்டாரு அதனால அவர் மாதிரி சாங் போடணும், அவருக்கு போட்டிக்கு சாங் போடணும்னு இளையராஜா நினைக்க மாட்டார். இளையராஜா தன்னுடைய ரூட்டில் வந்தா வா, என் பின்னாடி வர முடிஞ்சவன் வா, ஃபாலோ பண்ண முடியலையா உன்னே நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், நான் போடுறதான் மியூசிக்கு, நான் வைக்கிறதான் பாட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல அது வெற்றி பெறுதா சார்? அது அப்படி அவரோட இளையராஜா வெற்றி பெறுதா அப்படின்னு பார்க்கிற போது சிறந்த கதை படங்கள்ல மட்டும் வெற்றி பெறுறாரு. விடுதலை மாதிரி படங்கள் வருகிற போது அவர் பாடல்கள் வெற்றி பெறத்தான் செய்யுது. ஆனா அதே சமயத்துல வந்து அவரும் ஒரு காலத்துல ட்ரெண்ட் செட்டிங் தானே. இன்னைக்கு வரைக்குமே வந்து நியூ இயர் சாங்குக்கு இளையராஜாவுடைய அந்த பாடலை தான் ஹாப்பி நியூ இயருங்கிற சாங் தான் இன்னைக்கு கேட்குறான். அப்போ அவரும் ட்ரெண்ட் செட்டிங்கில் வந்து அன்னைக்கு யூத்தாக இருக்கும் போது போட்ட பாட்டை தான் இன்னைக்கு இருக்க யூத்தும் கேட்குறான். அதனால் தனித்தன்மையை வந்து இழக்காமல் இருப்பதுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில் வந்து வியாபார சமரசங்கள், வணிக சமரசங்கள் வந்து அவர்களுடைய வேறு வேறு இடத்துக்கு நகர்த்துக்கிற போது அவர்களுடைய தரம் வந்து போயிடும். அது தகுதியற்றவனுக்கு கிடைக்கிற புகழ் என்பது அதற்கு சமமான இகழை கொண்டு வந்து சேர்த்து விடும்னு ஜெயகாந்தன் சொல்கிறார். அதனால் இவர்கள் செய்கிற விஷயம்லாம் தகுதியற்ற விஷயங்களை செய்கிற போது பழைய புகழை காலி செஞ்சிடும். அதைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறார். சமீப நாட்களாக தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக பெரிய பட்ஜெட் படம், பெரிய இயக்குனர் படம், பெரிய நடிகர்கள் படம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தோல்வி அடையுது, ரசிகர்கள் வந்து ஒரு விரக்தி அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா இப்போ தமிழ் சினிமா எங்கே மாற்றத்தை மேற்கொள்ளணும், அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? கிரியேட்டர்ஸ் வந்து பெரும்பாலான பேர் வந்து சினிமாவுக்கு அப்பால் இருக்கிறார்கள், தொலைதூரத்தில் இருக்கிறார்கள்.
இப்போ வைக்கம் முகமது பஷீருடைய கதையை தேடி அவர் இருக்கிற கிராமத்துக்கே போய் அவருடைய கதையை வாங்கி கொண்டு வந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு பண்பாடு, ஒரு நடவடிக்கை வந்து கேரளாவில் இருக்கிறது. கேரளாவில் வந்து கதாசிரியர்களுடைய மரபை வந்து காலி செய்யாமல் அவங்களுக்கு இப்போ அதாவது இங்கே என்ன சிக்கல் இருக்குன்னா, இயக்குனர் என்பவர் யார், கதாசிரியர் என்பவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இயக்குனர் வந்து கதாசிரியராக இருக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. எஸ்பி முத்துராமன்கிற இயக்குனர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். முரட்டுக்காலை, சகலகலா, வல்லவன், எத்தனையோ படங்களை வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ரொம்ப கிளாசிக்கான படங்களும் கூட அவர் கொடுத்துருக்காரு. எங்கேயோ கேட்ட குரல், 6 இருந்து 60 வரை, ராகவேந்திரா, ஒரு ஊதாப்பூ கன்சுமிட்டுகிறது, இந்த மாதிரி நிறைய படம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கதாசிரியர் கிடையாது. ரைட்டரா இருக்கிறது வேற, டைரக்டரா இருக்கிறது வேற. அப்போ சினிமாவுக்கென்றே கதை சொல்லிகளாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் தமிழ்லேயும் உண்டு. கலைஞானம், கலைமணி, ஆர் செல்வராஜ், அன்னக்கிளி படத்துக்கு கதை எழுதின ஆர் செல்வராஜ் என்ற ஒரு பெரிய வரிசை உண்டு. கிழக்கு சிமையிலைங்கிற படத்தை வந்து ரத்தனகுமார் தான் கதை எழுதினார். இப்பொழுதும் கூட திரைக்கதை எழுதக்கூடிய ரொம்ப தேர்ந்த கதைகள் பண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. வேலராமமூர்த்தி மாதிரி ஒரு பிரபலமான எழுத்தாளரை கொண்டு வந்து வில்லன் நடிகராக நடிக்க வைக்கிறாங்க. அவரிடமிருந்து ஒரு ஆகச்சிறந்த கதையை வந்து அவர் குற்றப்பரம்பரைன்னு ஒரு படம் நாவல் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி கதைகளை படம் பண்ணுவதை விடவும் அவரை நடிகராக பயன்படுத்தி கொள்வதில் தான் தீவிரம் காட்டியிருக்காங்க. அப்போ எந்த மூலையிலே ஆகச்சிறந்த கதைகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் எந்த ஈகோவும் பார்க்காம அவர்களை வரவழைத்து அவங்களுக்கு நல்ல பேமெண்ட் கொடுத்து நல்ல ஊதியம் கொடுத்து அவர்களை கௌரவித்து சிறந்த கதைகளை படமாக்குவதற்கு பெரிய நிறுவனங்கள் முன்வரும். அதுக்கு பதிலாக நீ என்னையா எனக்கு கதை சொல்கிறது, நானே பண்ணுவேன் கதைன்னு வந்து இப்படி இந்த மாதிரி ரசிகர்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது உலக படங்கள், அந்த படங்கள், இந்த படங்களை போட்டு பார்த்து அதில் 2 சீனை உருவி வந்து ஒரு கதம்ப மாலையை அவனை கட்டி நம்ம மேலே சாத்துறது போது ரசிகன் செத்துடுறான். அப்படி சாகடிக்காமல் இருக்கிறதுனா நல்ல கதைகளை தேடுகிற ஒரு பயணம் வந்து கேரளாவில் இருக்கிறது. அங்கு அடூர் கோபாலகிருஷ்ணனில் இருந்து பல எழுத்தாளர்கள், எம்டி வாசுதேவன், சினிமாவுக்கென்றே வாழ்கிற கதாசிரியர்களுடைய ஒரு கூட்டத்தை வந்து அங்கு பாதுகாப்பாக அவர்களை கௌரவமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது. இங்கே ஏன் அது இல்லைன்னா, டைரக்டர் சம்பளம் கோடிக்கணக்கில், ரைட்டர் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ரைட்டராக வர்றவனும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டைரக்டராக வந்து தான் நினைப்பான். அப்போ அவர்களுக்கான அந்த ஊதிய வித்தியாசம் என்பது ரொம்பவும் முரண்பாடாக இருக்கிறது. அதனால் கதாசிரியர்களை இருக்காங்க, தமிழில் ஏகப்பட்ட கதாசிரியர் இருக்காங்க. அந்த கதாசிரியர்களை பாதுகாக்கவும் அவர்களை திரைப்படங்களில் பயன்படுத்தி கொள்ளவும் ஒரு கலாச்சாரம் உருவானால் நல்ல திரைப்படம் உருவாகும். நல்லது சார், ஒரு விரிவான பார்வையை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.